வணக்கம், இது உங்கள் தமிழ் சைனிக். இந்த வீடியோவில் வந்து 2 அல்லது 2க்கு மேற்பட்ட மகள் பென்ஷன் வரும், ஃபேமிலி பென்ஷன் வரும் வந்து இல்லாத பட்சத்தில் 2க்கு மேற்பட்ட மகள்கள் இருக்காங்க, அவங்களோட அன்மேரிடோ விடோவோ இல்லை டிவோர்ஸ்லேயும் இருக்காங்க அப்படின்ற பட்சத்தில் அவங்கள யாருக்கு வந்து முதல்ல பென்ஷன் கிடைக்கும் அப்படின்ற பற்றி தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். ஏன்னா இது வந்து என்னோட அப்பாவோட சொத்து, பென்ஷன் வந்து அவங்க வந்து சொத்தை வந்து கன்சிடர் பண்ணி ஒருத்தர் கிடைக்கும் போது எனக்குமே அதில் வந்து பங்கு இருக்குது அப்படின்ற அந்த பிரச்சனை வந்து வருது. அதே போல் தந்தை வந்து ஒரு சொத்தை சேமித்து வச்சுருக்காரு அப்படின்ற பட்சத்தில் அதில் நீங்கள் எப்படி உரிமை கொண்டாடுறீங்களோ அதே மாதிரி பென்ஷன்லேயும் வந்து எல்லோரும் வந்து உரிமை கொண்டாடுறாங்க. ஸோ அதுக்கான கிளாரிஃபிகேஷன் தான் இந்த வீடியோ. அதாவது திருமணம் ஆகாத விதவை டிவோர்ஸ் மகள் மட்டும் ஒருத்தர் கிடைக்கும்போது மற்றவங்களுக்கு அதில் வந்து பங்கு இருக்கா இல்லையா அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் வந்து டீட்டெயிலாக வந்து பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி என்னோட வேண்டுகோள் என்னென்னா, முதல் முறையாக நம்மளோட சேனல் பார்க்குறவங்களும் சரி, அதே போல் இது வரைக்கும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களும் சரி, தயவு செஞ்சு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பென்ஷனருக்கும் சேனலுக்கும் உங்களோட சப்போர்ட் வந்து கொடுங்க. ஸோ 2 அல்லது 2க்கு மேற்பட்ட மகள் இருக்காங்க, அவங்களுக்கு வந்து திருமணம் ஆகிட்டு அவங்களோட வாழ்க்கை வந்து தனியாக நடந்துகிட்ருக்கு. பென்ஷனர் ஃபேமிலி பென்ஷனர் வந்து இருக்காங்க. ஸோ பென்ஷனரும் ஃபேமிலி பென்ஷனரும் இருக்கும்போதே அவங்க வந்து இந்த 3 கண்டிஷனில் யாராவது ஒரு மகள் ஆகும்போது, அதாவது அன்மேரிடாக இருக்காங்க அப்படின்ற பட்சத்தில் அவங்களுக்கு திருமணம் ஆகியிருக்காது, அவங்க ஏற்கனவே அவங்களோட பெற்றோர் கூட தான் இருப்பாங்க, அதாவது பென்ஷனர் அல்லது ஃபேமிலி பென்ஷனர் கூட தான் அவங்க வந்து இருப்பாங்க. விடோவாகிறதுக்கு திருமணம் ஆன பிறகு தான் அவங்க வந்து விடோவாங்க. அதனால் திருமணம் ஆன பிறகு அவங்களோட பென்ஷன் எலிஜிபிலிட்டி வந்து அங்கே கட் ஆகிருக்கும். அதுக்கப்புறம் விடோவாகிறாங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா திருமணம் ஆகிட்டு டிவோர்ஸ் ஆகிட்ட மகள் இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி 3 பேர் இருக்காங்க. ஸோ இங்கே வந்து நம்ம எப்படி எடுத்திருக்கோம் அப்படின்னாக்கா 3 பேருக்குமே ஏபிசின்ற 3 மகள்களை வந்து எடுக்கிறோம். இது வந்து வெறும் மகள்கள் மட்டும் தான் குறிப்பிட்றோம். மகன் இல்லை, டிசேபிள் சைல்டு இல்லை, நல்ல முறையில் இருக்கிற மகள்கள் மட்டும் திருமணம் ஆகிட்டு விடோவானவங்க டிவோர்ஸ் ஆனவங்க அதை பற்றி தான் நம்ம வந்து இங்கே பேச போகிறோம். ஸோ இந்த மாதிரி ஃபேமிலி பென்ஷன் வந்து வாங்கணும், அதாவது இந்த 3 கண்டிஷனில் இருக்க மகள்கள் வந்து உங்களுக்கு ஃபேமிலி பென்ஷனுக்கான அந்த எலிஜிபிலிட்டி கண்டிஷன் வந்து என்னவா இருக்கணும்னு சொல்லிட்டு முதல்ல பார்த்தீங்கன்னா, பென்ஷனரும் ஃபேமிலி பென்ஷனரும் யாரோ ஒருத்தர் பென்ஷன் வாங்கிட்டு இருக்கும்போதே நீங்கள் வந்து விதவையாக இருக்கணும், இல்லை டிவோர்ஸ் வந்து அப்ளை பண்ணியிருக்கணும். ஸோ இந்த மாதிரி கண்டிஷனில் இருக்கும்போது தான் நீங்கள் வந்து பென்ஷனுக்கு வந்து எலிஜிபிலிட்டி ஆகுங்க. அன்மேரிட் டாக்டர் இருக்கும்போது பென்ஷனரோ ஃபேமிலி பென்ஷனரோ அவங்களுக்கு வந்து திருமணமே ஆகலை. ஸோ அதனால் இந்த கண்டிஷனில் அன்மேரிட் டாக்டர் வந்து வரமாட்டாங்க. ஸோ அதே மாதிரி அந்த விடோ டாக்டரோ இல்லை டிவோர்ஸ் டாக்டரோ இல்லை அன்மேரிட் டாக்டரோ உங்களோட மாத சம்பளம் வந்து பேசிக் பே 9,000க்கு உள்ளே இருக்கணும். அதுக்கு டிஆர் வந்து கிடைக்கணும். ஸோ இந்த மாதிரி 9,000 ரூபாய்க்கு மேலே உங்களோட பேசிக் இருந்தாச்சுனாக்கா நீங்களும் பென்ஷன் எலிஜிபிலிட்டியில் வரமாட்டீங்க. இது 3 கண்டிஷன் இருந்தாலுமே பொருந்தும். ஸோ இப்போ நம்ம 3 மகள் வந்து எடுத்துருக்கோம், ஏபிசின்னு சொல்லிட்டு. ஸோ முதல் மகள் வந்து ஏன்ற மகள் வந்து திருமணம் ஆகிட்டு விடோவா வந்து ஆயிட்டாங்க. ஸோ அவங்க விடோவா ஆன பிறகும் அவங்களுக்கு வந்து மாத சம்பளம் 9,000 ரூபாய்க்கு மேலே இருக்குது அப்படின்ற பட்சத்தில் இவங்களுக்கு வந்து பென்ஷன் எலிஜிபிலிட்டி வந்து இருக்காது. ஏன்னா அவங்களோட விதவை என்ற அந்த தகுதி இருந்தாலுமே அவங்களோட மாத சம்பளம் 9,000 ரூபாய்க்கு மேலே இருக்கிறதுனால இவங்களுக்கு வந்து இந்த பென்ஷனோட ஃபேமிலி பென்ஷனோட பென்ஷன் வந்து கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து இல்லை. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா பி என்ற 2வது மகள் வந்து எடுக்கிறோம். ஸோ இவங்க வந்து விடோவா ஆகிட்டாங்க, இல்லை ஏதோ ஒரு கண்டிஷனில் டிவோர்ஸ் ஆகிட்டாங்க. ஸோ இந்த 2 கண்டிஷனில் ஏதோ ஒன்றுத்தில் இருக்காங்க. ஸோ இவங்களுக்கு வந்து இந்த மாத சம்பளம் வந்து இல்லை. ஸோ மாத சம்பளம் இல்லாதனால இவங்க வந்து பென்ஷன் எலிஜிபிலிட்டிக்கு வந்து ஆவாங்க. இவங்க வந்து பென்ஷன் எலிஜிபிலிட்டியை வந்து இழந்துட்டாங்க. ஏன்னா 9,000 ரூபாய் வந்து அவங்களோட பேசிக் வந்து அதிகமாக இருக்குது. சி என்ற மகள் வந்து திருமணம் ஆகிடுச்சு, அவங்க வந்து விடோவோ டிவோர்ஸோ எதுவுமே இல்லாதனால அவங்க ஆல்ரெடி பென்ஷன் எலிஜிபிலிட்டிக்கு வந்து வரமாட்டாங்க. ஸோ இப்போ வந்து ஃபேமிலி பென்ஷனருக்கு அடுத்து இவங்க வந்து பென்ஷனுக்கு அப்ளை பண்ணி பென்ஷன் வாங்குறாங்க அப்படின்ற பட்சத்தில் இவங்களோட பென்ஷனில் இவங்களுக்கும் உரிமை இருக்கா இல்லையா அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். இதில் வந்து நீங்கள் முக்கியமாக ஒரு விஷயத்தை வந்து பார்க்கணும். இந்த பென்ஷனரோ இல்லை ஃபேமிலி பென்ஷனரோ அவங்க பென்ஷன் மூலியமாவோ இல்லை அவங்க சுய சம்பாதியத்திலையோ சம்பாதிச்ச சொத்தில் இவங்க வந்து உரிமை கோரி அதை வாங்குறாங்க அப்படின்ற பட்சத்தில் இவங்களுக்கு மட்டுமே கிடைக்கிற பென்ஷனில் இருந்து இவங்க உரிமை கோர வந்து முடியாது. ஏன்னா இவங்களுக்கு எலிஜிபிலிட்டி இருந்தும் இவங்களுக்கு வந்து பென்ஷன் வந்து கிடைக்காது. ஏன்னா 9,000 ரூபாய்க்கு மேலே அவங்களோட வருமானம் இருக்கிறதுனால இவங்க விடோவோ டிவோர்ஸோ ஆகிட்டாங்க. அதனால தான் இவங்களுக்கு வந்து பென்ஷன் எலிஜிபிலிட்டி இருக்குது. ஸோ இவங்களுக்கு திருமணம் ஆகிடுச்சு, அதனால் இவங்களுக்கு வந்து பென்ஷன் எலிஜிபிலிட்டியில் வரமாட்டாங்க.
ஸோ இவங்க பென்ஷன் வாங்குறாங்க. அப்பாவோட பென்ஷன் வந்து இவங்க வாங்கும்போது எனக்கும் பென்ஷனில் உரிமை இருக்குன்னு சொல்லிட்டு, அதாவது இந்த பின்றவங்க வந்து வாங்குற பென்ஷனில் ஏவும் சியும் வந்து உரிமை கோர முடியாது. ஏன்னா முழுக்க இவங்க தான் அதுக்கான தகுதி வாய்ந்தவங்க. அது வந்து விடோன்ற தகுதியாக இருக்கலாம், இல்லை டிவோர்ஸ்ன்ற தகுதியாக இருக்கலாம். அதே போல் அவங்களோட மாத வருமானம் 9,000 ரூபாய்க்கு உள்ளே இருக்குது. அதனால தான் இவங்களுக்கு வந்து பென்ஷன் கிடைக்குது. ஸோ இதே கண்டிஷனில் இவங்க வந்து 9,000 ரூபாய்க்கு உள்ள சம்பளம் இல்லை, இவங்களுக்கு வந்து எந்த வேலையுமே இல்லை, இவங்களுமே வந்து அந்த விடோவை இருக்காங்க அப்படின்ற பட்சத்தில் முதல்ல இவங்களுக்கு தான் பென்ஷன் கிடைக்கும். பிறப்பின் அடிப்படையில் யார் வந்து முன்னாடி பிறந்தாங்களோ, மூத்தவங்க யாரோ அவங்களுக்கு தான் முதல்ல பென்ஷன் கிடைக்கும். இவங்களோட இறப்புக்கு அப்புறம் இல்லை இவங்க வந்து ரீமேரேஜ் மறு திருமணம் பண்ணிக்கிறாங்க, இல்லை இவங்களோட மறுபடியும் அந்த சம்பளம் வந்து 9,000 ரூபாய் கிடைக்க வந்து வேலைவாய்ப்பு கிடைச்சிடுது அப்படின்ற பட்சத்தில் இவங்களோட பென்ஷன் வந்து கட் ஆகிடும். அடுத்து வந்து இந்த பென்ஷனை இவங்க வந்து வாங்கலாம், அப்ளை பண்ணி வாங்கலாம். ஸோ இந்த மாதிரி தான் வந்து கிடைக்கும். அதுவுமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த விடோவோ டிவோர்ஸோ வந்து பென்ஷனரும் ஃபேமிலி பென்ஷனரும் இறக்கிறதுக்கு முன்னாடியே இவங்க வந்து விடோவோ டிவோர்ஸை வந்து பண்ணியிருக்கணும். ஸோ அந்த மாதிரி கண்டிஷனில் மட்டும்தான் இவங்களுக்குமே பென்ஷன் எலிஜிபிலிட்டியாக இருக்கும். ஸோ இவங்க வந்து ஒரு 15 வருஷம் வந்து பென்ஷன் வாங்கிட்டு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. டிவோர்ஸ்க்கு அப்ளை பண்ணல, விடோ வந்து ஆகலை, அதுக்குள்ளேயும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பென்ஷனரும் ஃபேமிலி பென்ஷனரும் இறந்துட்டாங்க. ஸோ இவங்க வந்து கண்டினியூவாக பென்ஷன் வாங்கிட்டு இருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் அதாவது பென்ஷனர் ஃபேமிலி பென்ஷனர் இறந்த பிறகு இவங்க டிவோர்ஸ்க்கு அப்ளை பண்ணுறாங்க, இல்லை விடோ ஆகிட்டாங்க அப்படின்ற பட்சத்தில் இவங்க அந்த எலிஜிபிலிட்டி கண்டிஷனில் வந்து வரமாட்டாங்க. ஏன்னா இவங்க வந்து அந்த பென்ஷனரையும் ஃபேமிலி பென்ஷனரும் சார்ந்து இல்லை, இவங்களோட குடும்பம் வந்து தனியாக இருந்தாச்சு. அவங்க இறந்ததுக்கு அப்புறம் தான் இவங்க வந்து டிவோர்ஸ்க்கு அப்ளை பண்ணியிருப்பாங்க, இல்லை விடோ வந்து ஆகியிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி சீனியாரிட்டி வைஸ் தான் வந்து பென்ஷன் கிடைக்குமே தவிர, ஒருத்தர் வாங்குகிற ஒரு மகள் வாங்குகிற பென்ஷனில் மற்றவங்க வந்து அந்த பென்ஷனில் எனக்கு வந்து உரிமை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து உரிமை கோர வந்து முடியாது. முழுக்க அது அந்த மகளுக்கான பென்ஷன் மட்டுமே. அதே அந்த கண்டிஷனில் நீங்கள் இருந்தாலுமே அவங்களுமே உங்ககிட்ட வந்து அந்த பென்ஷனில் வந்து பங்கு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க முடியாது. ஸோ இது வந்து நீங்கள் கவனத்தில் எடுத்துங்க. ஏன்னா அது வந்து அவங்களுக்கான உரிமை அவங்களுக்கு கிடைக்குது. என் அப்பா வேலை பண்ணாங்க, அவங்களோட பென்ஷன் தான் இவங்களுக்கு கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து கேட்கறதுக்கான வாய்ப்பு இல்லை. அந்த கண்டிஷனில் நீங்கள் இருந்து நீங்கள் பென்ஷன் வாங்குறீங்க அப்படின்ற பட்சத்தில் உங்ககிட்ட வந்து அவங்க கேட்டாக்கா நீங்கள் கொடுப்பீங்களா அப்படின்றது மட்டும் நீங்கள் வந்து நினச்சி பாருங்கள். ஸோ இந்த கிளாரிஃபிகேஷன் வந்து கொண்டு வரதுக்கான ரீசன் என்னன்னாக்கா, இந்த மாதிரி ஒரு சில ப்ராப்ளம்லாம் நடக்குது. ஸோ அதை வந்து உங்களுக்கு தெரியப்படுத்தணும் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ வந்து கொண்டு வந்திருக்கோம். ஃபேமிலி பென்ஷன்ற ஃபோல்டரில் வந்து நம்ம இதுக்கான சம்மந்தப்பட்ட டாக்குமெண்ட் எல்லாமே வந்து கொடுத்துருக்கோம். அது வந்து உங்களுக்கு வேணுன்றவங்க இந்த வீடியோ கீழே வந்து கமெண்ட் செக்ஷனில் வந்து மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ அதோட லிங்க்கை வந்து நான் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ மூலிமா நான் என்ன சொல்ல முயற்சி பண்ணணும், அது வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தாக்கா வீடியோ லைக் பண்ணுங்கள். முதல் முறையாக நம்மளோட சேனல் பார்க்குறவங்களும் சரி, இது வரைக்கும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களும் சரி, தயவு செஞ்சு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சேனலுக்கும் பென்ஷனுக்கும் உங்களோட சப்போர்ட்டை வந்து கொடுங்க. இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பார்த்தது நன்றி. இதே போல் இன்னொரு வீடியோவில் மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.